ஹாய் லேர்னர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு 25+ சென்டென்சஸ் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ பார்த்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இப்போது இன்றைக்கான சென்டென்சஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், எனக்கு உன்கிட்ட ஒன்று சொல்லணும். எனக்கு உன்கிட்ட ஒன்று சொல்லணும். ஒரு நிமிஷம் தனியாக வாயேன், எனக்கு உன்கிட்ட ஒன்று சொல்லணும் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I need to tell you something. I need to tell you something. எனக்கு உன்கிட்ட ஒன்று சொல்லணும். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ எங்கே இருக்கியோ அங்கேயே இரு. வேறு எங்கேயும் போயிடாத, நீ எங்கே இருக்கியோ அங்கேயே இரு, நான் வந்துக்கிட்டே இருக்கேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Stay where you are. Stay where you are. Stay அப்படின்னா இரு. Where you are, நீ எங்கே இருக்கியோ அங்கேயே இரு. Stay where you are. ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இருக்கிற இடத்துலிருந்து அசையாத. நீ எங்கே இருக்கிறியோ அந்த இடத்துலிருந்து அசையாமல் அப்படியே இரு அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Do not move from where you are. Do not move from where you are. Do not move அப்படின்னா அசையாத. From where you are, நீ எங்கே இருக்கிறியோ அந்த இடத்துலிருந்து அசையாத. Do not move from where you are. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ ஏன் எங்ககிட்ட முன்னாடியே சொல்லலை? நீ ஏன் எங்ககிட்ட முன்னாடியே சொல்லலை? முன்னாடியே சொல்லியிருந்தால் நாங்கள் ஏதாவது பண்ணியிருப்போம்ல அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Why didn't you tell us before? Why didn't you tell us before? Why didn't you tell us அப்படின்னா நீ ஏன் எங்ககிட்ட சொல்லலை? Before முன்னாடி, நீ ஏன் எங்ககிட்ட முன்னாடியே சொல்லலை? Why didn't you tell us before? ஸோ இதுவே நீ ஏன் அவன்கிட்ட முன்னாடியே சொல்லலை? நீ ஏன் அவன்கிட்ட முன்னாடியே சொல்லலை அப்படின்னு சொல்லி கேட்கணுன்னா why didn't you tell him before? நீ ஏன் அவன்கிட்ட முன்னாடியே சொல்லலை? அவன்னா him. ஸோ அந்த அஸ்ஸுக்கு பதிலாக him சேர்த்துடணும். நீ ஏன் அவன்கிட்ட முன்னாடியே சொல்லலை? why didn't you tell him before? இதுவே அவகிட்ட சொல்லலை அப்படின்னா அந்த himமுக்கு பதிலாக her சேர்த்துடணும். why didn't you tell her before? ஓகேவா? ஸோ ஏன் அவங்கக்கிட்ட முன்னாடியே சொல்லலை அப்படின்னு சொல்லணுன்னா why didn't you tell them before? ஏன் அவங்கக்கிட்ட முன்னாடியே சொல்லலை? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அது உன்னை கோபப்படுத்தலையா? அவன் பேசுனது உனக்கு கோபம் வரலையா? அது உனக்கு கோபப்படுத்தலையா? அது உன்னை கோபப்படுத்தலையா அப்படிலாம் சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Doesn't that make you angry? Doesn't that make you angry? அது உன்னை கோபப்படுத்தலையா? Doesn't that make you angry? ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், இது அவனை கோபப்படுத்தும். இது அவன்கிட்ட போய் சொல்லாத, இதை சொன்னினா அவன் கோபமாயிடுவான், இது அவனை கோபப்படுத்தும் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? It will make him angry. It will make him angry. It will make him angry அப்படின்னா இது அவனை கோபப்படுத்தும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நான் என்ன பண்ணணுமோ பண்ணிட்டேன், நீ பண்ண வேண்டியதை இப்போ பண்ணு. நான் என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டேன், நீ பண்ண வேண்டியதை இப்போ பண்ணு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I have done my part, now do yours. I have done my part, now do yours. I have done my part. நான் பண்ண வேண்டியதை பண்ணிட்டேன். Now do yours. உன்னோடதை நீ இப்போ பண்ணு, நீ பண்ண வேண்டியதை இப்போ பண்ணு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். கவலைப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. நீ எதை நினச்சி கவலைப்படுறேன்னு எனக்கு தெரியல. கவலைப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? There is nothing to worry about. There is nothing to worry about. There is nothing to worry அப்படின்னா கவலைப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. There is nothing to worry about. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் நிறைய கஷ்டப்பட்டேன், நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I struggled a lot. I struggled a lot. I struggled அப்படின்னா நான் கஷ்டப்பட்டேன். a lot நிறைய, ரொம்ப, நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஸோ இதுவே நான் இங்கே வரத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன், நான் இங்கே வரத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவங்க ஏன் அதை பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. அவங்க ஏன் அதை பண்ணினாங்கன்னு எனக்கு தெரியலை. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I don't know why they did that. I don't know why they did that. I don't know அப்படின்னா எனக்கு தெரியல. why they did that, அவங்க ஏன் அதை பண்ணாங்கன்னு எனக்கு தெரியலை. ஸோ இதுவே அவங்க ஏன் அதை பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல.
அவங்க ஏன் அதை பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லணும்னா ஐ டோன்ட் நோ வை தே டூ தேட். டிட்னா பாஸ்ட் டென்ஸ், ஸோ டூனா இப்போ ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. ஐ டோன்ட் நோ வை தே டூ தேட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். எங்கள் யாருக்கிட்டேயுமே அது இல்லை. எங்கள் யாருக்கிட்டேயுமே அது இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? none of us have that. none of us have that. none of us அப்படின்னா எங்கள்கிட்ட யாருமே இல்லை. have that அதை வச்சுருக்கிறது எங்கள்கிட்ட யாருமே இல்லை. எங்கள் யாருக்கிட்டேயுமே அது இல்லை. none of us have that. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ரூம்லையே இரு. ரூம்லையே இரு. ஓகேவா? இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஸ்டே இன் த ரூம். ஸ்டே இன் த ரூம். ஸ்டே இன் த ரூம். ஸ்டே அப்படின்னா இரு, இந்த ரூம் அப்படின்னா ரூம்லே இரு. ஸ்டே இன் த ரூம். ஓகேவா? ஸோ இதுவே ரூமில் இருந்து வெளியே வராத. ரூமில் இருந்து வெளியே வராத. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? டோன்ட் கம் அவுட் ஆஃப் த ரூம். டோன்ட் கம் அவுட் ஆஃப் த ரூம். டோன்ட் கம் அப்படின்னா வராத. அவுட் ஆஃப் த ரூம் அப்படின்னா ரூமை விட்டு வெளியே வராத. டோன்ட் கம் அவுட் ஆஃப் த ரூம். ஓகேவா? கம் அவுட் ஃப்ரம் த ரூம்னு வரக்கூடாது. அவன் வைத்திருப்பது எனக்கு வேணும். அவன் ஒன்று கையில் வச்சுருக்கான்ல, அதுதான் எனக்கு வேணும் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ நீட் த ஒன் ஹீ ஹேஸ் இன் ஹிஸ் ஹேண்ட். ஐ நீட் த ஒன் ஹீ ஹேஸ் இன் ஹிஸ் ஹேண்ட். ஐ நீட் அப்படின்னா எனக்கு வேணும். என்ன வேணும்? அவன் கையில் வச்சுருக்கான்ல, அதுதான் எனக்கு வேணும். ஐ நீட் த ஒன் ஹீ ஹேஸ் இன் ஹிஸ் ஹேண்ட். அவன் கையில் வச்சுருக்கிறது தான் எனக்கு வேணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். அவங்கக்கிட்ட அதை சொல்லு. அவங்கக்கிட்ட அதை சொல்லு. என்கிட்ட சொன்னில, அவங்கக்கிட்ட அதை சொல்லு அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? டெல் தெம் தேட். டெல் தெம் தட். டெல் தெம் அப்படின்னா அவங்கக்கிட்ட சொல்லு. தட் அப்படின்னா அதை அவங்கக்கிட்ட சொல்லு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இவளையும் நம்ம கூட அழைச்சிட்டு போகலாம். இவளையும் நம்ம கூட அழைச்சிட்டு போகலாம். அவள் தனியாக தானே இருக்கா, இவளையும் நம்ம கூட அழைச்சிட்டு போகலாம் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? லெட்ஸ் டேக் ஹர் அலாங். லெட்ஸ் டேக் ஹர் அலாங். லெட்ஸ் டேக் ஹர் அலாங் அப்படின்னா அவளையும் நம்ம கூட அழைச்சிட்டு போகலாம். லெட் அஸ் டேக் ஹர் அலாங். ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீங்கள் 2 பேரும் முன்ன மாதிரி பேசுகிறதில்ல. நீங்கள் 2 பேரும் முன்ன மாதிரி பேசிக்கிறதில்ல. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? யூ போத் டோன்ட் டாக் லைக் பிஃபோர். யூ போத் டோன்ட் டாக் லைக் பிஃபோர். யூ போத் அப்படின்னா நீங்கள் 2 பேரும். டோன்ட் டாக் அப்படின்னா பேசுகிறதில்ல, பேசிக்கிறதில்ல. லைக் பிஃபோர் முன்ன மாதிரி. நீங்கள் 2 பேரும் முன்ன மாதிரி பேசிக்கிறதில்ல. யூ போத் டோன்ட் டாக் லைக் பிஃபோர். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவங்க 2 பேரும் முன்ன மாதிரி பேசிக்கிறாங்க. அவங்க 2 பேரும் முன்ன மாதிரி பேசுகிறாங்க. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவனை அடிக்கடி தொல்லை பண்ணாத. அவனை அடிக்கடி தொல்லை பண்ணாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? டோன்ட் ட்ரபிள் ஹிம் ஆஃபன். டோன்ட் ட்ரபிள் ஹிம் ஆஃபன். ட்ரபிள் அப்படின்னா தொல்லை பண்ணுறது. ஸோ டோன்ட் ட்ரபிள் அப்படின்னா தொல்லை பண்ணாத. ஹிம் அப்படின்னா அவனை. ஆஃபன் அப்படின்னா அடிக்கடி. அவனை அடிக்கடி தொல்லை பண்ணாத. டோன்ட் ட்ரபிள் ஹிம் ஆஃபன். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவன்கிட்ட ஒரு தடவை பேசு. அவன்கிட்ட ஒரு தடவை பேசு. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? டாக் டு ஹிம் ஒன்ஸ். டாக் டு ஹிம் ஒன்ஸ். டாக் டு ஹிம் அப்படின்னா அவன்கிட்ட பேசு. ஒன்ஸ் அப்படின்னா ஒரு தடவை. அவன்கிட்ட ஒரு தடவை பேசு. டாக் டு ஹிம் ஒன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். உன்னை பார்க்குறதுக்கு தான் நான் ரொம்ப நேரமாக இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். உன்னை பார்க்குறதுக்கு தான் நான் ரொம்ப நேரமாக இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I've been waiting here for long to meet you. I've been waiting here for long to meet you. I've been waiting here அப்படின்னா நான் இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். for long ரொம்ப நேரமாக. to meet you உன்னை பார்க்குறதுக்கு. நான் உன்னை பார்க்குறதுக்கு தான் இங்கே ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவன் மறுபடியும் அதை பண்ண ஆரம்பிச்சிட்டான். அவன் மறுபடியும் அதை பண்ண ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? கொஞ்ச நாள் பண்ணாமல் இருந்தான், இப்போ மறுபடியும் ஆரம்பிச்சிட்டான். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He has started doing that again.
he has started doing that again. he has started அப்படின்னா அவன் ஆரம்பிச்சிட்டான். doing that அதை பண்ணுறதுக்கு again அவன் மறுபடியும் அதை பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிட்டான். he has started doing that again. next sentence என்னன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் நான் அவன் கூட தான் இருந்தேன். அதுக்கப்புறம் நான் அவன் கூட தான் இருந்தேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I was with him after that. I was with him after that. I was அப்படின்னா நான் இருந்தேன். with him அவன் கூட. after that அதுக்கப்புறம். நான் அதுக்கப்புறம் அவன் கூட இருந்தேன். I was with him after that. இது முடிஞ்சதுக்கப்புறம் நான் உன் கூட இருப்பேன். இது முடிஞ்சதுக்கப்புறம் நான் உன் கூட இருப்பேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I'll be with you once it is done. I'll be with you once it is done. I'll be with you அப்படின்னா நான் உன் கூட இருப்பேன். once it is done இது முடிஞ்சதுக்கப்புறம். இது முடிஞ்சிட்டுனா நான் உன் கூட இருப்பேன். I'll be with you once it's done. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். எனக்கு ஏற்கனவே நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது. எனக்கு ஏற்கனவே நிறைய பிரச்சனை இருக்குது. இதில் நீ வேற வந்து எதையாவது பண்ணாத அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I already have many issues. I already have many issues. Or we can say I already have many problems. I already have அப்படின்னா எனக்கு ஏற்கனவே இருக்குது. என்ன இருக்குது? many issues or many problems. நிறைய பிரச்சனைகள். எனக்கு ஏற்கனவே நிறைய பிரச்சனை இருக்குது. ஓகேவா? இதுவே உனக்கு எதுவும் பிரச்சனை இருக்கா, உனக்கு எதுவும் பிரச்சனை இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? லாஸ்ட் வீடியோவில் பார்த்த சில சென்டென்சஸ்க்கான ஆன்சர்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், அவனே இடிச்சுக்கிட்டானா. அவனே இடிச்சுக்கிட்டானா. இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? டிட் ஹீ ஹர்ட் ஹிம்செல்ஃப். டிட் ஹீ ஹர்ட் ஹிம்செல்ஃப். அவனே இடிச்சுக்கிட்டானா. ஓகேவா? நீயே பிரச்சனையை சரி பண்ணிடுவ. நீயே பிரச்சனையை சரி பண்ணிடுவ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்னா, you will solve the problem yourself. You will solve the problem yourself. You will solve the problem அப்படின்னா நீ பிரச்சனையை சரி பண்ணிடுவ. yourself அப்படின்னா நீயே பிரச்சனையை சரி பண்ணிடுவ. ஓகேவா? தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். ஹாப்பி லேர்னிங்.